வெல்கம் டு விகே கோல்டன் விங்ஸ் சேனல். இன்றைக்கி சக்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்பிளேயில் வரும், நோட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை பொங்கலில் பாசிப்பருப்பு போட்டு தான் செய்ய போகிறோம். அதனால 50 கிராம் பாசிப்பருப்பை கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வறுத்த பாசிப்பருப்பையும் 1/4 கிலோ பச்சரிசியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா பாயிலாக ஓட்டும். இப்போ நம்ம சர்க்கரையை உருக்கிக்கலாம். 400 கிராம் வெல்லத்தில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அதை உருக்கிக்கோங்க. கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது தானாகவே மெல்ட் ஆகிடும். சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு கொதிக்க வச்ச தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பு அரிசியும் இதில் சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பும் அரிசியும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்து வந்திருக்கும். இதை அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடியை ஃபுல்லாக போடாமல் ஹாஃபில் போட்டு வேக விட்டுருங்க. சக்கரை பொங்கல் நல்லா குலைவாக வரணும், அதனால தான் நம்ம நிறைய நேரம் வேக விடுறோம். இப்போ பாருங்கள், நல்லா கொலைஞ்சி வெந்து வந்திருக்கு. இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. சாதம் நல்லா வெந்து வந்துடுச்சு. பாசிப்பருப்பும் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துட்டு. இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. வெல்லம் அடி பிடிக்கும், அதனால கிளறி விட்டுட்டே இருக்கணும். சர்க்கரை பொங்கல் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேர்த்த சர்க்கரையும் பொங்கலும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதனால் மூடியை ஹாஃபில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சர்க்கரை மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இப்போ 1 கப் தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்த தேங்காய் துருவலை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. சர்க்கரை பொங்கல் எப்போதுமே அடி பிடிக்கும், அதனால் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். சர்க்கரை பொங்கலோட வாசமும் டேஸ்ட்டும் இன்னும் அதிகப்படுறதுக்காக 1/4 டீஸ்பூன் ஜாதிக்காய் பவுடர், 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். அதோட ரோஸ்ட் பண்ண முந்திரி திராட்சை 50 கிராம் சேர்த்துருக்கேன். இதோட 50 கிராம் உருக்குன நெய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், சர்க்கரை பொங்கல் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இன்னும் உங்களுக்கு சர்க்கரை பொங்கலோட வாசமும் டேஸ்ட்டும் அதிகரிக்கணும் அப்படின்னா 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா கோயிலில் கொடுக்குற பொங்கல் டேஸ்ட்டுக்கே வந்துடும். அவ்வளோதாங்க, எவ்வளோ சிம்பிளான முறையில் உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் ரெசிபி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.